Wanderlost நம்ம சேனல்ல வந்து இந்த ஊரோட ஸ்பெஷல் மற்றும் டிராவல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஃபுட் ரிவ்யூ வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஹோட்டலில் வந்து ஃபுட் நல்லா இருக்கும். ஏன்னா கேட்டிருந்தேன் எங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு இன்ஸ்டாவில் கேட்டிருந்தேன். இந்த ஹோட்டலில் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. மெயினாக இங்கே வந்து கொத்து பரோட்டா தான் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா மற்ற கடைக்கு இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வீடியோவில் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். லைவாக சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் வச்சு லைவாக பிடிக்கிறாங்க. எப்படி அந்த கொத்து பரோட்டா பண்ணுறாங்க ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். மாண்டேஜாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோட்டல் ஒயிட் பார்க் எங்க இருக்குன்னா புன்னேநகர் ஜங்ஷன் பக்கத்தில் தான் இருக்கு. டைனிங் சாப்பிட்றதோட மக்கள் வந்து பார்சல் தான் ரொம்ப அதிகமாக வாங்கிட்டு போறாங்க. எப்பவுமே வந்து ஈவினிங் டைம்ல பயங்கரமா ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுக்குன்னே நாங்கள் வந்து லேட்டாக தான் வந்து வீடியோ எடுக்க வந்தோம். வீடியோ வந்து கேட்டு பெர்மிஷன் கேட்டிருக்கோம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு மாண்டேஜஸ்ல எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக காமிப்போம். ஹோட்டல் லொகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செட்டிக்குளத்துலேருந்து நேராக வந்து ராம்பூர் ஜங்ஷன், அடுத்தது வந்து கார்மல் ஸ்கூல், குளச்சல் போகிற ரோட்டில் வந்து புன்னேநகர் அப்படிங்கிற ஒரு ஜங்ஷனில் தான் இருக்குது இந்த ஹோட்டல். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வந்து அந்த கொத்து பரோட்டாவோ லைவ் சிக்கனோ நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். மற்ற ஹோட்டல் எவ்வளோ பரோட்டா போடலாம், நீங்கள் வந்து அந்த கொத்து பரோட்டா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
ஷார்ட் பார்த்துருப்பீங்க, அதை எப்படி கொத்து பரோட்டா மேக் பண்ணுறாங்க, எப்படி லைவ் சிக்கன் வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம லைவாக பார்த்துருப்போம். ஸோ இப்போ நான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு டைனிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. வந்து மேலே அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ரோடு. ஸோ அதில் விண்டோ வந்து திறந்து விட்ருக்காங்க, அதிகமாக காற்று வருது ஜில்லுன்னு. ஸோ என்னதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மெயினாக வந்து நான் வந்ததே வந்து கொத்து பரோட்டா சாப்பிட்றதுக்காண்டி தான். நான் இன்ஸ்டா பேஜில் வந்து கேட்டிருந்தோம் எந்த ஹோட்டல்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது முழுக்க வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, இது வந்து வியூவர்ஸ் சொல்லி வந்து அந்த ஹோட்டல் தான் இது. இங்கே வந்து கொத்து பரோட்டா ரொம்பவே ஃபேமஸ்ஸு, அது இல்லாமல் லைவ் சிக்கன் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாண்டேஜில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து நான் இன்றைக்கி வந்து கொத்து பரோட்டா சொல்லியிருக்கேன். மற்ற கடைக்கும் இந்த கடைக்கும் உள்ள கொத்து பரோட்டா டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கடையிலையும் எல்லாம் போட்டுட்டு மொத்தமாக கொத்துவாங்க. இங்கே அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு முட்டையை தனியாக கொத்துறாங்க, அதுக்கப்புறம் பரோட்டாஸ் ஆனியன்லாம் போட்டுட்டு தனியாக கொத்துறாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக வந்து பார்த்துருப்பீங்க வேறு லெவலில் அடிச்சிருப்பாங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ பார்க்குறதுக்கே நம்மளுக்கு டெம்ப்டாக இருக்கும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் கொத்து பரோட்டா சொல்லியிருக்கேன். அது போக லைவ் சிக்கன் என்ன பண்ணுறாங்க, ஹாஃப் பாயிலாக வந்து சிக்கன் வச்சுட்டு அது லைவாக வந்து மசாலா எல்லாம் போட்டு வந்து ஃப்ரை பண்ணுறாங்க. ஸோ அதையும் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே வாங்க ஒரு பிடி பிடிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். இன்றைக்கி என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்து பரோட்டா, பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், சிக்கன் ஃப்ரை, சிக்கன் சாப்ஸு, பீஃப் ரோஸ்ட்டு, கொத்துக்கோழி எல்லாமே சொல்லியிருக்கேன். எல்லா இதுலேயுமே ஒவ்வொரு ஐட்டம் வந்து டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். நான் மட்டும் சாப்பிட போகிறதில்ல. இன்றைக்கி என் கூட கேமராக்காரன் அவரும் வந்திருக்காரு. ஸோ 2 பேர் தான் இந்த ஹோட்டல் வந்து வியூவர்ஸ் கிட்டே இருந்து கேட்டுட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ ஓகே பார்க்கலாம் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் பண்ணும்போதே பார்த்தேன், பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதுவே ரொம்ப டெம்ட் ஆச்சு. அதுதான் வெயிட்டிங். கொத்து பரோட்டா தான். உங்களுக்கான ஃபுட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே வச்சுருங்க. ஸோ சுட சுட எல்லாமே இருக்குது. இடியாப்பம், சிக்கன் 65 பக்கோடா. ஸோ இது வந்து கொத்துக்கோழி, அடுத்தது சிக்கன் ஃப்ரை, பரோட்டா அண்ட் பீஃப் சுக்கா, அந்த நம்ம ஆள் கொத்து பரோட்டா. இது சிக்கன் சால்னா, ஸோ இது பீஃப் சால்னா, அது வந்து இடியாப்பத்துக்கு குருமா. இங்கே ரைத்தாவில் பாருங்கள், கிரேப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பிளாக் கிரேப்ஸ், ஒயிட் கிரேப்ஸ் எல்லாம் இருக்குது. ரைத்தாவில் கிரேப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுலேருந்து ஆரம்பம் ஃபஸ்ட்டு. ஸோ மாதுளை, வெள்ளரிக்காய், உள்ளி, கேரட்டு இதெல்லாம் பார்த்து ரைத்தாவே பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கொத்து பரோட்டாவை டேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளால். அப்படி கொஞ்சம் ரைத்தாவை வந்து சூப்பராக அந்த எக்கு டேஸ்ட்டே வந்து தனியாக தெரியுது. ஸோ பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. எக்கு வந்து தனியாகவே அந்த கொத்தி போட்டிருக்காங்க. இந்த சிக்கனோட ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்குது. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது, நிஜமாவே நல்லாயிருக்கு. சிக்கன் பக்கோடா, நம்ம பார்த்துப்போம். மாண்டேஜஸில் லைவாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்தது வந்து பரோட்டா டேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம கோதுமை பரோட்டா கூட நம்ம பீஃப் இருக்குது, பீஃப் சுக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம நாகர்கோவில் சைடு, கன்னியாகுமரி சைடு வந்து பரோட்டா பீஃப் தான், அடிச்சிக்க முடியாது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் கோதுமை பரோட்டா வித் பீஃப். நார்மல் பரோட்டா பீஃப் வந்து எப்பவுமே சாப்பிட்றது தான். ரொம்ப ஸ்பைசியாகவும் இல்லை, மீடியமாக இருக்குது, நல்லாயிருக்கு. அந்த ஆயில் ஃப்ளேவர், தேங்காய் ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்குது, சூப்பராக. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் வந்து பிரியாணி. ஸோ இது கண்டிப்பாக இங்கே மிஸ் பண்ணக்கூடாது. இது மதுரை ஸ்டைலில் இருக்கும் இந்த பிரியாணி. மதியானம் ஆனால் இங்கே மதுரை ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
சூப்பராக இருக்குது. நான் வேறு லெவலில் நிறைய கேஷ்யூ இருக்கு பாருங்க. நம்ம ஊரில் கேஷ்யூ வந்து நிறையா ஃபேமஸ், நல்லா பயங்கரமாக நிறைய கேஷ்யூ வண்டி போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கேஷ்யூவாக தான் இருக்குது. எனக்கே ஒரு 5 கேஷ்யூ கிடச்சிருக்கு. பிரியாணி நல்லா இருக்கு. ஏன்னா அந்த ஆயில் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. அது மற்றபடி டேஸ்ட்டு ஸ்பைஸ் எல்லாம் கரெக்டாகவே இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து இடியாப்பம். இடியாப்பத்து கூட குருமா, வெஜ் குருமா இருக்குது. வெஜ் குருமா வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். வெஜ் குருமா நல்லா இருக்கு. ஆக்சுவலி பொதுவாக நான்வெஜ் ஹோட்டலில் வந்து வெஜ்ஜு நல்லா இருக்காது. நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். மெயினாக நம்மளோட ஐட்டம் இந்த ஃப்ரெஷ் சிக்கன் அப்படியே ஃப்ரை பண்ணி இடியாப்பம் சிக்கன் வச்சு சாப்பிடுவாங்க. கொத்து கோழி மெயினாக அந்த கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலோட ஃப்ளேவர் தான் செம்மையாக இருக்குது. நம்மளால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டாச்சு. இல்லை மீதி வந்து கேமராக்காரன் தான் சாப்பிட்டாரு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் உங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பிரியாணி ஆகட்டும், கொத்து பரோட்டா ஆகட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த ஃப்ரெஷ் சிக்கன் அது வந்து நல்லா இருந்துச்சு. பீஃப் வந்து கேரளா ஸ்டைல்லே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஹோட்டல் ஒயிட் பார்க் இது வந்து கரெக்டாக புன்னேநகர் ஜங்ஷனில் தான் இருக்குது. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோ ஃபுட் ரிவ்யூவாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ட்ராவல் வீடியோவாக இருக்கட்டும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.